எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஹிந்தியில் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம்னு இருக்குது. ஹிந்தியில் நம்ம இறந்த காலம் பார்த்தோம், நிகழ்காலம் பார்த்தோம். அதே மாதிரி எதிர்காலம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எதிர்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். எதிர்காலத்தில் ஹிந்தியோடைய வார்த்தைகள் எப்படி மாறும், அதனுடைய வாக்கியங்களை எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தர முயற்சிக்கிறேன். சரிங்களா? வாங்க பார்ப்போம். இப்போது ஹிந்தியில் ஏற்கனவே நிகழ்காலத்தில் சொன்ன மாதிரியே தான் ஹிந்தியில் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். மைம்னா ஹிந்தியில் நான் அர்த்தம், தும்னா நீன் அர்த்தம், எக் வக் இவன் அவன் இவர் அவர், ஏ வே ஹைம் ஆப் இவர்கள் அவர்கள், நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறது அந்த உதவி. தெரியுங்களா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த மாதிரி இடங்களில் ஃப்யூச்சர் டென்ஸில் வெர்பு எப்படி முடியும் அப்படின்னா, லாஸ்ட்டாக இறுதியில் இப்போல்லாம் மைம் நான்ங்கிறது நான் சொல்லுறேன் அப்படிங்கிற வரும்போது எப்போதுமே ஃப்யூச்சர் டென்ஸில் ஊங்கா அப்படி முடியும். நான் போகிறேன் அப்படின்னா போகிறதுக்கு என்ன, ஜாவோனா போன்னு அர்த்தம். நான் போவேன் அப்படிங்கிறதுக்கு ஜா ப்ளஸ் ஊங்கா, ஜா ஊங்கா அப்படின்னு சொல்லணும். வர்றதுக்கு ஆ ப்ளஸ் ஊங்கா, ஆ ஊங்கா. இதே பெண்ணாக இருந்தால் ஊங்கின்னு வரும், ஆணாக இருந்தால் ஊங்கா அப்படின்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். நான் பாருங்கள், தும்னா நீன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ வரும்போது ஹிந்தியில் அதனுடைய வெர்புலோட இறுதியில் என்னன்னா ஓகேன்னு ஒரு ஆண்பால்னா, ஓகி அப்படின்னு ஒரு பெண்பால்னா. ஓகேன்னு ஆண்பால், ஓகி அப்படின்னா பெண்பால். இதே அப்போ ஆனா வர்றது, அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவன் இல்லை, நீ வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ வருவாய் அப்படின்னா தும் ஆவோகே பெண்பாலாக இருந்தால் தும் ஆவோகி. அதே மைம் நானாக இருந்தால் நான் சொல்லுவேன் மைம் ஆவுங்கா. அதே நீயாக இருந்தால் தும் ஆவோகே. அதே பெண்ணாக இருந்துச்சுன்னா தும் ஆவோகி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மாறும். அதுக்கப்புறம் எகு வக் இவன் அவன் இவர் அவர், அதுக்கெல்லாம் என்னன்னா ஏகா ஏகி இதெல்லாம் என்னென்னா அந்த வெர்போட லாஸ்ட்டாக முடியக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரி அது வெர்பு மாறும் அப்படிங்கிறத தான் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏகி அப்படின்னா இதே தான். ஜாயேகானா வருவான், ஜாயேகி அப்படின்னா